நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காலத்திலிருந்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். காரைக்காலில் வெயில் காலங்களாக இருந்தாலும் மழை காலங்களாக இருந்தாலும் பாம்புடைய தொல்லை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த பாம்பு பிடிப்பதற்கென்று சில பயிற்சியாளர்கள் காரைக்காலில் இருக்கின்றார்கள். நிறைய பயிற்சி பெற்றவர்கள், அனுபவமிக்கவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை பயன்படுத்தி அவர்களை அரசாங்கத்தின் மூலமாக, வனத்துறை மூலமாக நியமிக்க வேண்டும் என்று துறையினுடைய இயக்குநரை சந்தித்து நான் பலமுறை சந்தித்தும் கூட இதுவரையில் எந்த பயனும் இல்லை. கடைசியாக நான் ஒரு பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சி முடிந்த பிறகு நான் சேர்க்கிறேன் என்று சொன்னார். அதையாவது செய்யுங்கள் என்று கேட்டேன். இதுவரை செய்யவில்லை. இப்பொழுது காரைக்காலைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற ஒரு தம்பி நம்முடைய மதகடி பகுதியில் திடலில் குடியிருந்த தோமாஸ் திடலில் குடியிருந்து வருகிறார். யார் எந்த வீட்டில் பாம்பு வந்தாலும், ஏன் அரசாங்கத்துக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்தாலும் சரி, வனத்துறைக்கு வந்தாலும் சரி, அவருக்கு தான் தொலைபேசி அழைப்பு செல்கிறது. அவருக்கு சென்றவுடன் அவர் போய் அந்த பாம்பை பிடிக்கிறார். முடிஞ்சால் ஏதாவது உதவி செய்கிறாங்க, இல்லைன்னா அதுவும் இல்லை. இவ்வளோ தூரம் பெட்ரோல் போட்டு போய் அவர் பிடிச்சிட்டு வர்றாரு. அவர் எந்த விதமான பொருளாதார சலுகையும் கிடையாது அரசாங்கத்தில், மாவட்ட நிர்வாகமும் கொடுக்கறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கையில் அவருக்கு ஒரு லைஃப் த்ரெட்டனிங் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். அதை நான் பலமுறை அதிகாரிகளுக்கு எடுத்து சொல்லியும் கேட்கவில்லை. நேற்றைய முன்தினம் அவருக்கு ஒரு பாம்பு கடித்து விட்டது. நல்ல வேளை மருத்துவமனையில் சேர்த்து நான் பிழைத்து கொண்டால் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டுகிறேன். ஆனால் இது தொடரக்கூடாது. ஒருவேளை ஏதாவது ஆகியிருந்தால் அந்த குடும்பத்தை யார் பார்ப்பது? எனவே அரசாங்கத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மிகப்பெரிய உதவியாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது என்பதை நிர்வாகம் உணர வேண்டும். எனவே அவருக்கு அரசாங்கத்தின் சார்பிலே பணி அமர்த்தி அவருக்கு ஒரு ஊதியம் கிடைப்பதை போல செய்தால் அவர் குடும்பத்துக்காக உதவியாக இருக்கும், அவருக்கும் உதவியாக இருக்கும். இதை மாவட்ட நிர்வாகமோ அல்லது அரசாங்கமோ கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற ஒரு சம்பவங்கள் நடக்காத வண்ணம் அவருக்கு பயிற்சி கொடுத்தாலும் சரி, இது மாதிரி ஒரு பாம்பு கடியில் நம்மளே பயிற்சியாக இருக்கக்கூடியவர்கள் எந்தவித பாதிப்பும் இல்லாத அளவிற்கு அரசாங்கம் ஒரு பாதுகாப்பையும் அவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி நம்முடைய மணிகண்டன் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் காரைக்காலில் இருக்கும்போது, காரைக்கால் அதிகமாக வெளிப்பகுதியிலிருந்து குளிக்க வரவங்களாம் உயிரை மாச்சிக்கிறாங்க. அப்போ மீனவ சமுதாயத்தை சேர்ந்த அந்த கடலிலே நீந்தக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள், அவர்களை அழைத்து அவர்களுக்கு பயிற்சிகளை வழங்கி அவர்களுக்கென்று ஒரு ஊதியம் கொடுத்து அவர்கள் மூலமாக அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவரும் நிறைய முயற்சி எடுத்தார். அதற்கு பிறகு அந்த கோப்புகளும் அரசாங்கத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் என்ன நிலையில் இருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. இன்னும் சொல்லப்போனால் சுற்றுலா திட்டத்திலே இதை சேர்த்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கணிப்போடு நம்முடைய மணிகண்டன் அவர்கள் செய்தார்கள். ஆனால் அதுவும் நடைபெறவில்லை. எனவே இது இரண்டையும் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு காரியம் என்ற காரணத்தால் அதில் உரிய கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.